பண்ணி வச்சாச்சு. ஐயோ, இன்னைக்கெல்லாம் படுத்தா தூக்கமே வராத. நாளைக்கு ஊருக்கு போனதுக்கப்புறம் எல்லாரையும் பார்க்கலாம். இன்னும் எப்படிடா இங்கே தனியாக இருக்க போகிறோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் அக்காவை பார்க்கலாம், பாட்டி, தாத்தா, சித்தி, சத்யா, ஜோனி. ஐயோ, அதை விட முக்கியமாக ஆதியத்தானே பார்க்கலாம். அவங்கள தான் பார்க்க முடியுமோ இல்லையோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஐயோ, எனக்கு தூக்கவும் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம யாருக்காவது மெசேஜ் பண்ணுவோமா? சத்யாக்கு மெசேஜ் பண்ணுவோம். ஹலோ சத்யா, ஒரு வேளை தூங்கிருப்பாளோ? இவ்வளோ சீக்கிரம்லாம் தூங்க மாட்டாளே. ஃபோன் பண்ணி பார்ப்போமா? இல்லை வேண்டாம், ஒரு வேளை தூங்கிட்டானா அப்புறம் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். எப்படி நாளைக்கு ஊருக்கு தானே போகிறோம், அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கலாம். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஏட்டி நந்தினி. இம்மா சொல்லுமா. இன்னும் உறங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க? இம்மா அது எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேனா, உறக்கமே வரல. அதான் சும்மா ஃபோனில் ரீல்ஸ் பார்க்கலான்னு இருந்தேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஃப்ளைட்டு. சீக்கிரமாக இங்கேருந்து போகணும். அப்போ நம்மளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவார். சரிம்மா. இங்கே பாரு, இங்கேருந்தே உங்ககிட்ட சொல்லுங்க. அங்கே போனதுக்கப்புறம் பாட்டி வீட்டை தவிர நம்ம வேற ஒரு இடத்துக்கு போக போகிறது கிடையாது. ராணி சித்தி, செல்வி சித்தி எல்லாரும் அங்கே வரும்போது எல்லாரையும் பார்த்துக்கிடலாம். ஊரை விட்டு வேற எங்கேயும் போக போகிறது கிடையாது. மனசில் யாரையாவது பார்க்கலாம் பேசலாம்னு நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அது இப்போவுமே அழிச்சிரு. தம்பி தங்கச்சி எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு வரும்போது பார்த்துக்கோங்க, பேசிக்கோங்க, அவ்வளோதான். அக்கா பொக்கா அத்தான்னு எவன்கிட்டயாவது பேச போனேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம இங்கே வந்துடுவோம். அப்புறம் எவனையும் பார்க்க முடியாது. இம்மா ஏம்மா, நல்லா யாருக்கிட்டையும் பேச மாட்டேம்மா, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சித்திங்க வீட்டுக்கெல்லாம் போகணுன்னு ஆசையாக இருக்குமா? எதுக்கு? அதான் உங்களையெல்லாம் பாட்டி வீட்டுக்கு கூப்பிடுவோம்னா அங்கே வச்சு பார்த்துக்கோ. இல்லை உனக்கு உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணியிருக்கானே ஒரு பொறுக்கி, அவனையெல்லாம் பார்த்து பேசணும்னு எதாவது ஆசை இருக்கான்னு? அப்படியெல்லாம் இல்லைம்மா. அப்புறம் எவனோ ஒருத்தர் உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை காப்பாற்றியன்னு சொன்னானே, அவனை பார்க்கணுமா? வேண்டாம்மா, யாரையும் பார்க்கண்டாம். அப்போ பேசாமல் ஃபோனை வச்சுட்டு படுத்து உறங்க வழியை பாரு. காலையில் ஃப்ளைட் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் நாம் பாட்டுக்கு ஒரு டாக்ஸியை பிடிக்கும், பாட்டி வீட்டுக்கு போகிறோம். திருப்பி உங்கள் அப்பா ஊர்லேருந்து வர வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். சரிம்மா, போய் படுத்து உறங்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக ஊருக்கு வந்துட்டு இருக்கோன்னு இன்ஃபர்மேஷனை நீ கொடுத்துருப்ப. உங்கள் அக்காளாவட்டி இல்லை உங்கள் அத்தானாவட்டி எவனுக்காச்சும் யாராவது அம்மா அத்தான்னு என்கிட்ட பேசுறதுக்கு வந்தான்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி விட்டுருவேன். அதனால முதலும் கடைசியுமே ஒரு வாட்டி அவகிட்ட சொல்லிடு, எங்ககிட்டலாம் பேச வந்துடாத, அப்புறம் அவ்வளோதான்ட்டு. நீயும் அதுங்ககிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரிம்மா. அம்மா என்ன இவ்வளோ கோவமாக இருக்காங்க? பாவம் அக்கா, அங்கே வந்திருக்கோன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அம்மா கிட்ட பேச வரும். அம்மா நல்லா திட்டிடுவாங்க போல இருக்க. ஆதியாத்தாங்கிட்ட சொல்லணும், அக்காவை கொஞ்ச நாள் பாட்டி வீட்டுக்கிட்ட எல்லாம் வராத அப்படின்ட்டு. ஆதியாத்தானே எப்படி பார்க்குறது? பாட்டி வீட்டுக்கு வந்தால் அம்மா திட்டிடுவாங்களோ? ஒரு வேளை பாட்டியே திட்டிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கும் நல்லா கோவம் இருக்கும்ல. சரி, ஏதோ ஒன்று, தூரமாக இருந்து பார்த்தாலே போதும் கடவுளே. சத்யா மெசேஜ் பண்ணியிருக்கா. இன்னட்டி இன்னமும் உறங்காம இருக்க? ஆமாம், எனக்கு நிறைய அசைன்மெண்ட் இருக்குது, அதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் உறங்குவேன். நிறைய அசைன்மெண்ட் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் உறங்கணும். இந்த நேரத்தில் அசைன்மெண்ட்டா? உனக்கு தூக்கமே வராதா? நைட்டு பேய் சுத்தக்கூடிய டைமில் எழுதிக்கிட்டு இருக்க. இவா ஒருத்தி, நானே அந்த ரூமில் பயமாக இருக்குன்னு ஆளில் வந்து எழுதிட்டு இருக்கேன். இங்கேருந்து அட்லீஸ்ட் அம்மா அப்பா ரூமு கண்ணுக்காது தெரியும், அவங்க உறங்கிட்டு இருக்கிறதும் தெரியும்ட்டு நான் இங்கே வந்து இருந்தா இவன் பேய் பிசாசின்னு என்ன பயமுறுத்திட்டு இருக்கா. சும்மா இரு லூசி, எனக்கு பயமாக இருக்குது, நானே பயந்து போய் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன். அவ்வளோ பயமாக இருக்குன்னா போய் தூங்க வேண்டியதானே? நைட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ இருந்து எழுதிக்கிட்டு இருக்கலாம். நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு, நாங்கள் மத்தியானம் எல்லாம் பாட்டி வீட்டுக்கு வந்துடுவோம். ஐயோ, நாளைக்கு வேறு எனக்கு கிளாஸ் இருக்கே. கிளாஸை முடிச்சு ஈவினிங் வந்ததும் அம்மா பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும். இவன் நம்ம வீட்டுக்கு வருவாளா பாட்டி வீட்டுக்கு போவாளான்னு தெரியலையே. சரி, கேட்டு பார்ப்போம். நேராக பாட்டி வீட்டுக்கு போவீங்களா இல்லை எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா? அதானே பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. நம்மளை தான் ஒரு இடம் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லியாச்சே, அதே மீறி எங்கே போகிறதுக்கு? நேராக பாட்டி வீட்டுக்கு தான். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அம்மா யாருக்கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பாட்டி வீட்டுக்கு தான் எல்லாரும் போவோம். ஜனனி அக்கா ஆதியத்தான் மேலே அம்மா இப்போவும் கோவமாக தான் இருக்காங்க. அதனால் ஊருக்கு நாங்கள் வரமாட்டோம், பாட்டி வீட்டில் தான் நிற்போம். வீக்கெண்டு நீங்கள் எல்லோரும் அங்கே வந்துடுங்க, நம்ம மீட் பண்ணலாம். பாவம் ஜனனி அக்கா, ரொம்ப கஷ்டம்தான். அவங்க 2 பேரும் வந்தாலும் இவங்களுக்கு பேச முடியாது. என்ன பண்ணுறது? எல்லாம் அவங்க பண்ண பெரிய தப்புனால தானே. நமக்கே கோவம் தான் வருவி. இப்படியெல்லாம் லவ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தி கல்யாணம் பண்ணணுமா என்ன? நான்லாம் இப்படி பண்ணவே மாட்டேன். நாளைக்கு எனக்கு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஈவினிங் பாட்டி வீட்டுக்கு வரோம், நீங்கள் வந்துடுங்க, மீட் பண்ணலாம். என்ன இவ ரொம்ப நேரமாக டைப் பண்ணிட்டு இருக்கா? இவளுக்கு மெசேஜ் பண்ணி என்னோட அசைன்மெண்ட் இன்னைக்கு முடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. எழுதிக்கிட்டே இருந்தால் உறக்கம் வேற வருது. கொஞ்ச நேரம் மெசேஜ் பண்ணுவோம். இந்த காவியா பிள்ளை இருக்காளோ இல்லை அப்படியே படுத்து உறங்கிட்டாலோன்னு தெரியல. என்ன உள்ள பாத்திரம்லாம் கீழே விழக்கூடிய சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. ஐயோ, அடுக்கலையில் பூனையோ எலியோ வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த அம்மா பால் பாத்திரத்தையெல்லாம் நீட்டாக மூடி வச்சுச்சா இல்லையான்னு தெரியல. நாளைக்கு காலையில் டீ கோவிந்தா.
பாலை ஃபுல்லாக பூனை தான் குடிச்சிட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவோ வாட்டி சொல்லியாச்சு கிச்சன் கிட்ட இருக்க விண்டோவை க்ளோஸ் பண்ணி விட்டுரு, ஓப்பன் பண்ணி வைக்காத அப்படின்ட்டு. லூஸ் மாதிரி அதை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பா. இப்போ என்ன பண்ணதுக்கு? கிச்சனில் போனாலும் நமக்கு பயமாக இருக்க, எல்லா லைட்டையும் வேறு ஆஃப் பண்ணி கொண்டாடி வச்சிருக்கா. போகணுமா வேண்டாமா? என்ன பண்ணலாம்? சரி போய் பார்ப்போம். என்ன மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணவே இல்லை, எங்கே போயிட்டான்னு தெரியலையே. ஆதியத்தனுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா பாவம் தூங்கியிருப்பாவ. சரி நம்மளும் அப்படியே படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்படியே இருந்தால் நேரமே போகாது. தூங்கிட்டோம், சீக்கிரமாக காலையில் ஆயிரும், சீக்கிரமாக ஊருக்கு போகலாம். இவ்வளோ நாள் கழிச்சு போகிறோம், அத்தானுக்கு ஒரு gift கூட வாங்காமல் போயிட்டு இருக்கேனே. சரி போகிற ரூட்டில் எதையாச்சும் வாங்க முடியும்னா அவங்களுக்காக வாங்கிட்டு போயிடணும். எனக்கு gift எதுவும் வாங்கி வச்சிருப்பானா? அவனுக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது? கொஞ்சம் கூட ரொமான்டிக்கே இல்லாத அத்தான். இவனையும் போய் நான் லவ் பண்ணியிருக்கேன். சரி நம்ம படுத்து தூங்க ட்ரை பண்ணுவோம். ஐயோ ஜனனி, ஐயோ ஜனனிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, கீழே விழுந்திருக்கா. ஆமா அது என்னன்னு தெரியல. ஆதி டக்குன்னு தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்ன எடுத்துட்டு வரேன். ஜனனி ஜனனி கண்ணை திறந்து பாருமா, என்னாச்சு? ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை தனியா இருந்து பயந்துருப்பாளோ. மச்சான் இந்தடா. ஜனனி என்னாச்சு ஜனனி? வா எந்திரிச்சு இதுல உக்காரு. ஜனனி என்னாச்சு? ஏன் இதுல மயக்கம் போட்டு விழுந்திருக்க? அது வந்து என்னாச்சு ஜனனி? அது வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு? எப்படி கீழே விழுந்த? இவங்க கிட்ட நடந்ததை பற்றி சொன்னால் கண்டிப்பாக ஃபாரின் போக மாட்டார். நான் இங்கே தனியாக இருக்கேன், இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக இவர் போக மாட்டார். அவங்களோட படிப்பு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இங்கே நடந்ததை பற்றி எதுவும் சொல்லாமல் வேற ஏதாவது போய் தான் சொல்லணும். என்னம்மா நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம இருக்க? அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் சாப்பிடலான்னு வந்தேன், பிளேட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கீழே கொட்டிடுச்சுங்க. அதனால காலை வச்சுனா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து அதிர்ச்சியில் மயக்கமாயிட்டேன்னு நினைக்கேன். என்ன ஜனனி இது? பார்த்து வரக்கூடாதா சின்ன பிள்ளைங்க மாதிரி? நான் கொஞ்சம் முன்னாடி தான் பாத்திரம்லாம் கழுவினேன்னா அப்போ கீழே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க சிங்கு பக்கத்தில். நான் அது கவனிக்காமல் அது மேலே காலை வச்சுட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். ஆமாம் இதுதான் நடந்துச்சு. இவ எதுவும் பொய் சொல்ற மாதிரி இருக்க. காலை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா எப்படி மயக்கமாவாங்க? என்ன விஷயம்னு தெரியல, ஏதோ மறைக்கிற மாதிரி மட்டும் இருக்கு. அடி எதுவும் பட்டுச்சா ஜனனி? ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, காலை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். விழுந்த அதிர்ச்சியில் கொஞ்சம் பயந்துட்டேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி மெதுவா எந்திரிச்சு வா, நீ எதுவும் பண்ணாத, பேசாம போய் இரு, நான் உனக்கு ஃபுட் எடுத்துட்டு வரேன். சரிங்க. நீங்கள் ஏன் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? ரொம்ப மழையா இருந்துச்சுலம்மா, அதனால நாங்கள் ஒரு கடைக்கிட்ட அப்படியே பைக்கை நிப்பாட்டிட்டு நின்றுட்டு வந்தோம். கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் வரலாம்னு நினச்சோம். மழை அதிகமானதுனால பைக் வந்து ஓட்ட முடியல, அதனால கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ பயந்துட்டியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பயப்படலாம் இல்லை. ஆனால் நீங்கள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் கேட்டேன். சரிம்மா இப்போ எந்திரிச்சு இரு, டைனிங் டேபிள் கிட்ட நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீங்கள் போன விஷயம் என்னாச்சு? சர்டிஃபிகேட் கிடச்சிதா? அது நான் சொல்லுங்க, நீ போய் இருப்போம். சரிங்க. ஜனனி நீ ஓகே தானே? நான் ஓகே தான் ஆதி. இல்லை நீ என்ன இல்லை, எதுவுமே இல்லை, நான் ஓகே தான். எனக்கு கொஞ்சம் வயிறு தான் ரொம்ப பசிக்குது. சரி நீ போய் இரு, நாங்கள் 2 பேரும் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வரோம். சரி. என்ன இது, இந்த வீட்டில் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கு தோணதான் இருக்குமா, ஆனால் 2 நாளாகவே எனக்கு இப்படி தானே எதுவும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கடவுளே, எதுனாலும் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். இதனால அவர் ஊருக்கு போகிறதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஜனனி உள்ளவா ஆதி? சொல்லு என்னாச்சு? என்னாச்சு? நீ அங்கே வச்சு ராம் கிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பொய்யா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. நீ போய் சொன்னா அவன் கண்டுபிடிக்க மாட்டான், ஆனால் உன் மூஞ்சி வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ போய் தான் சொல்லிக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்கே வச்சு நீ போய் தான் சொல்லிட்டு வந்த, அதனால தான் அவன் ஃபுட் எடுக்கிற கேப்பில் நான் இங்கே வந்தேன் என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி, நான் பாத்திரம் கழுவிட்டு தண்ணி இருந்துச்சா, காலை வச்சு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாலாம் நீ மயக்கம் போடுற ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ அப்படி சொன்னதுனால தான் எனக்கு டவுட்டே வந்துட்டு. அதுக்கிட்ட சொன்னா அவன் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டானா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு என்ன விஷயம், எதனால மயக்கம் போட்டு விழுந்த? அது வந்து ஆதி. என்னன்னு சொல்லு ஜனனி, அவன்கிட்ட மறைக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஆதி நான் என்னன்னு சொல்லுங்க, ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாத. அதுதான் யான்னு கேட்டேன், அவன்கிட்ட எதுக்கு மறைக்கணும்? அது வேற ஒன்றும் இல்லை, இந்த விஷயம் பற்றி அவங்க கிட்ட பேசினா கண்டிப்பா அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாவ. ஏன் அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு? எது நடந்தாலும் அவன்கிட்ட எதுனாலும் ஷேர் பண்ணணும் ஜனனி. அவன்கிட்ட மறைக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? மறைக்க மாட்டேன், ஆனா அவங்க இருந்து போகிற வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாது. சரி அப்ப அவன் வரதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்லு. நான் உங்க 2 பேரையும் வெயிட் பண்ணி வெளியே சோஃபால இருந்தேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம போய் சாப்பாடு சாப்பிடுவோம், அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தேன். வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, கொஞ்ச நேரம் விண்டோ கிட்ட பார்த்துட்டு சரி நம்ம போய் ஃபுட் எடுப்போம்னு திரும்பினேன். கிச்சன்ல இருந்து இந்த பக்கமா டைனிங் டேபிள் வரக்கூடிய இடத்துல சேர் அசைகிற சவுண்டு, யாரோ ஓடுற சவுண்டு, சிரிக்கிற சவுண்டுன்னு எல்லாம் கேட்டுட்டே இருந்துச்சு.
நானும் வெளியே இடி இருக்கிறதுனால தான் நமக்கு அப்படி தோணுதா இருக்கும் அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தேனா சடனா நம்ம கிச்சன் கிட்ட இருந்து விண்டோ கிட்ட வெளியே பார்ப்போம் இல்லையா அந்த இது கிட்ட அங்கே ஒரு பிள்ளை முடியெல்லாம் விரிச்சு போட்டு பிள்ளையா இல்லை பையனான்னு கூட தெரியல நிறைய முடி கருப்பாக இருந்துச்சு மூஞ்சிலாம் தெரியவே இல்லை திரும்பி நின்னாங்களா இல்லை முன்னாடி பார்த்து தான் நின்றுச்சான்னு கூட எனக்கு தெரியல ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சு. லூசு என்ன கதை விட்டுட்டு இருக்க? நிஜமா தான் ஆதி முழுசா கேளு. பயத்தில் எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அங்கேருந்து எனக்கு ஓடவும் முடியல. அதுக்கப்புறம் நான் அதுக்கிட்டே கேட்டேன் நீங்க யாரு அப்படின்ட்டு. பிஐ கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கியோ? சும்மா இருல ஆதி, நான் என்ன சொல்லுங்கன்னு கேளு. சொல்லு சொல்லு. அதுக்கு அது சொல்லிச்சு, என் வீட்டில் வந்து என்னையே யாருன்னு கேட்குறியா, இது என் வீடு, இங்கே இருக்காதீங்க வெளியே போயிருங்க அப்படின்ட்டு சொல்லிச்சு. என்னென்ன கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கே நீ? அப்போ நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிதானே? நான் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன், நீ சொன்னாதான் நம்ப மாட்டேன். நீ ஏதோ பொய் கதையா விட்டுட்டு இருக்க. பொய் கதையா விட்டு நான் வாங்கிட்டு எதுக்கு இப்படி இருந்து சொல்லணும்? அவகிட்ட சொல்லாதேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கேருந்து போகணும், அவரோட படிப்பை முடிச்சு வேலையில ஏறணும், அதுதான் எனக்கு முக்கியம். அந்த டைம்ல நீ இந்த மாதிரி கதையெல்லாம் கட்டுவானா? அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அது பொய் இல்லை நிஜம். இந்த நேரத்தில் நான் இப்படி பொய்யெல்லாம் பேச மாட்டேன். ஜென்னி, ஐயோ அவர் வந்துட்டாரு. ஆதி இதை பற்றி பேசாத, பேசாம இரு. சரி சரி, சாப்பிடுவோமா? டேபிள்ல ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்க, நான் வரேன். அதிவா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். நாளைக்கு காலையில எந்திரிக்கணும்ல. ஆமா ஆமா. ஜனனி, உங்க அம்மாவும் தங்கச்சி எப்போ வருவாங்களா? அவங்களுக்கு காலையில் ஃப்ளைட்டாங்க. ஒரு மத்தியானம்லாம் இங்கே ரீச் ஆகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏர்போர்ட் போகும்போது அவங்க ஃப்ளைட்ல இருந்து வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஏர்போர்ட்ல வச்சு பேச முடியாதோ? தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேசிடாதீங்க. நந்தினி எனக்கு இப்போ தான் மெசேஜ் பண்ணா, அம்மா கிட்ட மட்டும் பேச போயிடாத, பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவங்கள மீட் பண்ணி பேசலாம்னு நினைச்சேன். ராம், நீ ஊருக்கு போயிட்டு இருக்க, தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. அவங்க கோவமா தான் இருப்பாவ, கொஞ்ச நாள் சரியாயிடும். ஆமாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே இங்கே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரி அப்போ சரி, வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். சரி ராம்.